ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேன் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, வறுத்த வேர்க்கடலை. பூண்டு பற்கள் 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருக்கிறதுனால நான் 2 சேர்க்குறேன். சின்னதாக இருந்தால் 4 5 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வறுந்துருச்சு. நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை வேர்க்கடலையும் சேர்த்து பொட்டுக்கடலையும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக கொரப்பாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நீங்கள் இந்த சட்னி கூட தேங்காய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க 2 தோசை 2 இட்லி நிச்சயமாக எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். அந்த சட்னி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்கலேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சட்னி ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரான சட்னி. இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.